வெல்கம் டு EduSprint Academy. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சிறப்பு தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? இதுக்கு முன்னாடி நிறையா வந்துட்டு சிறப்பு தமிழுக்கு வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இதுவரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்துட்டு லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறப்பு தமிழில் அந்த தொடரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோமா, 4வது யூனிட்ல இலக்கணவியல்ல தொடரியல்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அதுல ஏற்கனவே நம்ம வந்துட்டு 2 பார்ட் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்துட்டு கடைசி பார்ட் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பல வகை தொடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சென்டென்ஸ் வந்துட்டு எத்தனை வகைகள் இருக்கு, நிறைய வகைகள் இருக்கும்ல. செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர், கட்டளை தொடர், அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 4 வகையா இருக்கு. என்னென்ன? செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர் அப்படின்ட்டு. செய்தி தொடர் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? என் தந்தை தமிழாசிரியராக பணிபுரிந்தார். ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்டா வருது அப்படின்னா அதுதான் வந்துட்டு செய்தி தொடர். ஓகேவா? வினா தொடர்னா கொஸ்டின் பண்ற மாதிரி வரும். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்னும் பாடலை பாடிய கவிஞர் யார்? அதாவது கொஸ்டின் கேட்கிற மாதிரி வந்திருந்துச்சுன்னா அது வினா தொடர். ஓகேவா? நெக்ஸ்ட் விளைவு தொடர். விளைவு தொடருக்குள்ளாடி 4 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல அது வரும்னா கட்டளை, அதாவது ஆர்டர் பண்ற மாதிரியான சென்டென்ஸ் வந்திருந்துச்சு அப்படின்னா அதுவும் விளைவு தொடர் தான். வாழ்த்துதல், அதாவது பிளஸ் பண்ற மாதிரியான சென்டென்ஸ் வந்தாலும் அதுவும் விளைவு தொடர் தான். இன்னும் 2 என்னென்ன இருக்கு? வைதல், அதாவது திட்டுற மாதிரி. வேண்டுதல், அதாவது நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எதுல வரும்? விளைவு தொடர் அதுக்குள்ளாடி வரும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐயோ, மகிழ்ச்சியா இருக்கிறது, வியப்படைகிறது, சோகமா இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எதுல வரும்? உணர்ச்சி தொடருக்குள்ளாடி வரும். எவ்வளவு பெரிய யானை, இது ரொம்ப வியப்படைஞ்சதுனால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டா? அடுத்ததா அந்தோ தாவரங்கள் நீரின்றி வாடுகின்றனவே, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பமா இருக்கும் போது சொல்றது வந்துட்டு உணர்ச்சி தொடர். தலைவா வருக வருக, உன் வரவு நல்வரவாகுக அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா சொல்றாங்க. இப்போ வந்து வியப்பு, துன்பம், அவலம், மகிழ்ச்சி இதெல்லாம் எதுல வருதாமா? உணர்ச்சி தொடர்க்குள்ளாடி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் தொடர் அமைப்புகள். ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்னென்ன வகை இருக்காமா? தனிநிலை, தொடர்நிலை, கலவை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ இதை பிரிக்கிறாங்க. இது எதை பொறுத்து இருக்கு? ஆங்கில இலக்கண அமைப்பை ஒற்றி இதை சொல்றாங்க. எதை பொறுத்து சொல்றாங்க? ஆங்கில இலக்கண அமைப்பு, அதை ஒற்றிதான் இதை சொல்றாங்க. ஓகேவா? தனிநிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எழுவாய் ஒரு பயனிலை இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு எழுவாய் பல பயனிலை இருக்கலாம். அப்படி வந்தா என்னது? அது தனிநிலை தொடர். அதுக்கு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்மணி நாளிதழ் படிக்கிறாள். இதுல வந்து கண்மணின்றது என்னது? எழுவாய். கரெக்டா? அடுத்ததா படிக்கிறாள் அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு பயனிலை தானே வந்திருக்கு. அப்ப இது என்னது? தனிநிலை தொடர். நெக்ஸ்ட் கண்மணி நாளிதழையும் வளவன் வார இதழையும் முருகன் மாத இதழையும் படிக்கின்றனர். இப்ப இதுல என்னென்ன வந்திருக்கு? கண்மணி நாளிதழை படிக்கிறாங்க, வளவன் வார இதழை படிக்கிறாங்க, முருகன் மாத இதழை எல்லாம் பண்றாங்க. 3 பேருமே படிக்க மட்டும்தான் செய்யறாங்க. கரெக்டா? அப்போ இதுல வந்து ஒரே ஒரு பயனிலை படிக்கின்றனர் அப்படின்ற அந்த ஒரே பயனிலை தான் வந்திருக்கு. ஆனா இதுல எத்தனை எழுவாய் வந்திருக்கு பாருங்க? 3 எழுவாய் வந்திருக்கா? சோ பல எழுவாய்கள் ஒரே பயனிலை. ஒரு எழுவாய் ஒரு பயனிலைனாலும் பல எழுவாய் ஒரு பயனிலை. இந்த கண்டிஷன்லாம் எதுக்கு வருது? தனிநிலை தொடருக்கு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் தொடர்நிலை தொடர். இதுல பாத்தீங்கன்னா பல எழுவாய் வர முடியாது, ஒரே எழுவாய் தான் வரலாம், ஆனா பல பயனிலைகள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. நான் நன்றாக பொருள் உணர்ந்து படித்தேன், அதனால் தேர்வில் முதலிடம் பெற்றேன். இதுல நான் அப்படின்ற அந்த ஒரே ஒரு எழுவாய் தான், ஆனா இதுல வந்து 2 பயனிலை வந்திருக்கு பாருங்க. அவங்க நல்லா பொருளை உணர்ந்து படிச்சதுனால
அவங்க தேர்வுல முதலிடம் பெற்றார். படித்தேன் பெற்றார்னு சொல்லிட்டு 2 பயனிலை வந்திருக்கா. ஸோ ஒரு எழுவாய் பல பயனிலைகள் வந்துச்சுன்னா அது என்னதாமா? தொடர்நிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கலவை தொடர். கலவை தொடர் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஒரு 2 சென்டென்ஸ் இருக்கும். அந்த 2 சென்டென்ஸையுமே மிக்ஸ் பண்ற மாதிரி வருது அப்படின்னா அதுதான் வந்துட்டு கலவை தொடர். தமிழில் பிழையின்றி எழுத வேண்டுமெனில் நல்ல தமிழ் நூல்களை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முதல் சென்டென்ஸா எது வரணும் அப்படின்னா நல்ல தமிழ் நூல்களை படிக்க வேண்டும், அதுதான் வந்துட்டு முதன்மை தொடராகும். அதை சார்ந்து வரக்கூடிய தொடர் எது? தமிழில் பிழையின்றி எழுத வேண்டுமெனில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய 2-3 சென்டென்ஸ் சேர்ந்து ஒரே சென்டென்ஸா அமைஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க? கலவை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸா மாத்துறதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேர் என்னவாமா? வினை மாற்றம், கூற்று மாற்றம், ஒரு தொடரை பல்வகையாக மாற்றுதல். அந்த மாதிரி இந்த விஷயத்த மாத்தி மாத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த விஷயத்த? ஒரு தொடரை மற்றொரு தொடராக மாற்றுதல். இதை வந்துட்டு வேற எந்தெந்த பகுப்பு முறையில சொல்றாங்க? வினை மாற்றம், கூற்று மாற்றம், ஒரு தொடரை பல்வகையாக மாற்றுதல். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்ப நம்ம இது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வினை மாற்றம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை நீங்க இன்னொரு சென்டென்ஸா மாற்றும் போது அந்த பெயர் சொற்கள்ல மாற்றம் ஏற்படாது, ஆனா அந்த செயல் வினை சொற்கள்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வினை மாற்றம். ஓகேவா? அதுல செய்வினை என்னவா மாறுதாமா? செயற்பாட்டு வினையா மாறும் அப்படின்றாங்க. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது என்னது? இது ஒரு செய்வினை. கரெக்டா? இதே யாழ் பூங்குழலியால் மீட்டப்பட்டது அப்படின்ட்டு வரும்போது இது என்னவா மாறுது? செயற்பாட்டு வினையா மாறுதா? அதே மாதிரியே இன்னும் நிறைய கொடுத்திருப்பாங்க. தன்வினை பிறவினையா மாறும். தமிழழகன் கல்வி கற்றான் அப்படின்னா அவனே கல்வி கத்துக்கிட்டான் அப்படிங்கும் போது இது தன்வினை. கரெக்டா? இதே தமிழழகன் கல்வி கற்பித்தான் அப்படின்ட்டு வரும்போது இது என்னவா மாறுது? பிறவினை. ஓகேவா? நெக்ஸ்ட் உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை. உடன்பாட்டு வினைனா அதை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறது உடன்பாட்டு வினையாகும். எதிர்மறை வினை அப்படின்னா அதை எதிர்த்து இல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எதிர்மறை வினை. கலைச்செல்வி நேற்று வந்தாள், அது உடன்பாட்டு வினை. இதே எதிர்மறைனா அவ வரல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் கலைச்செல்வி நேற்று வந்திலல். அது என்னது? எதிர்மறை வினை. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸா மாறும்போது அது என்ன ஆகும்? அதோட வினை சொற்கள்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே சமயம் அந்த வினையில காலத்துக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்த காலத்திலையும் நிகழ்காலத்திலையுமே எதிர்மறை பொருள்ல என்ன வார்த்தை ஆட் ஆகுமாமா? இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இடம்பெறும்ன்றாங்க. இதை எதிர்காலத்துல என்ன வார்த்தை ஆட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டா, மாட்டான், மாட்டாள், அந்த மாதிரியான வார்த்தை ஆட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இறந்த காலத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், இளமுருகன் நேற்று வரவில்லை, இல்லைன்னு வந்திருக்கா. இதே நிகழ்காலத்துக்கும் இல்லைன்னு தானே சொன்னாங்க. விண்ணரசி இன்று வரவில்லை, அப்போ ரெண்டுத்துக்கும் எதிர்மறையா என்ன வருது? இல்லை அப்படின்ற வார்த்தை வருதா? இதே எதிர்காலத்துக்கு என்ன வரும்னு சொன்னாங்க? மாட்டா அப்படின்னு வரும்னு சொன்னாங்களா? இனியன் நாளை வரமாட்டான், அது ஆணா இருந்துச்சுன்னா ஆண், பெண்ணா இருந்துச்சுன்னா ஆள், அந்த மாதிரி மாறும். ஓகேவா? ஆனா இதோட எக்ஸாக்டான வார்த்தை மாட்டா அப்படின்றது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது இல்லாம வேற என்னென்ன சொற்கள்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அல்ல அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்றாங்க. இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றாங்க? ஐம்பால், மூவிடம், முக்காலம், இது எல்லாத்துலயுமே எதிர்மறை பொருள்ல வரக்கூடிய வார்த்தை என்னது? அல்ல அப்படின்றது. ஓகேவா? நான் அல்ல, நீ அல்ல, நாங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, அந்த மாதிரி. ஆனா இது நம்மளுடைய வழக்கு, நம்ம இப்ப நார்மலா பேசும்போது நான் அல்ல, நீ இல்ல அப்படின்னு சொல்றோமா. இதே அது இலக்கண வழக்குல நீங்க கொண்டு போகும்போது நான் அல்லேன், நீ அல்லை, நாங்கள் அல்லோம் அப்படின்றதுதான் இதோட இலக்கண வழக்கு. ஓகேவா? இந்த இலக்கண வழக்க வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா
இன்று நான் வந்திலன் அந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். இதை நான் செய்யவில்லை, அவர்கள் அல்ல, நாங்கள் அல்லோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த இடத்துல நாங்கள்னு கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல என்ன வரும்? அல்லோம் அப்படின்ற வார்த்தை வரும்ன்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு வினை மாற்றம் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் கூற்று மாற்றம். ஓகேவா? ஒருத்தவங்க இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா அது வந்துட்டு ஒரு கூற்று. கரெக்டா? இதே நான் சொன்னதையே நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட வேற விதமா சொல்லும் போது அது வந்துட்டு அயர்கூற்று. கூற்றுல எத்தனை வகை இருக்கு? 2 இருக்கும். ஒன்னு நேர்கூற்று, இன்னொன்னு வந்துட்டு அயர்கூற்று. கரெக்டா? நேர்கூற்றுனா டைரக்டா பேசிக்கிட்டாங்கன்னா அது நேர்கூற்று. அதை இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லும் போது அது வந்து அயர்கூற்று அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகேவா? ஒருவர் பேசுவது நேர்கூற்று, அவர் பேசியதனை பிறர் வாங்கி கூறுவது அயர்கூற்று அப்படின்னு சொல்றாங்க. இதுல நேர்கூற்றுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க? தேன்மொழி நூலை குடு அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கிறா? வளவன் கேட்டாரு. இது என்னது? நேர்கூற்று. இதே அயர்கூற்றுனா நூலை தனக்கு கொடுக்குமாறு தேன்மொழியை வளவன் கேட்டான். இந்த மாதிரி இதுல நம்ம இன்னும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த கொட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது நேர்கூற்று, கொட்டேஷன் இல்லை அப்படின்னா அது அயர்கூற்று. அதாவது நம்மளால வந்து டக்குன்னு அதோட இலக்கணத்தை புரிஞ்சிக்க முடியல அப்படின்றப்போ நம்ம இந்த ஷார்ட்கட்டை வச்சியும் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா அதோட ரூல்ஸ் தெரிஞ்சு நம்ம படிச்சோம்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், ஒரே சென்டென்ஸை, ஒரே தொடரை பல வகை தொடர்களாக மாற்றுதல். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க சொல்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக இங்க ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க. கதிரவன் ஓவியம் வரைந்தான். இது ஒரு சென்டென்ஸா? இந்த சென்டென்ஸை மாத்தி 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 போடுவாங்க. செய்வினை, செயற்பாட்டு வினை, உடன்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, எதிர்மறை, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை, நிறைய சென்டென்ஸை வந்து உருவாக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உடன்பாட்டு வினையா சொல்லியிருக்காங்க பாருங்க. கதிரவன் ஓவியம் வரைந்தான். இது வந்துட்டு ஒரு செய்தி தொடர், ஆனா இது வந்து உடன்பாட்டு வினையில வந்திருக்கு. கரெக்டா? அடுத்ததா கதிரவன் ஓவியம் வரைந்திலன், எதிர்மறை வினை. அவன் வந்து வரையல அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. கதிரவன் ஓவியம் வரைந்தானா அப்படின்னு வரும்போது இது வினா தொடரா வருதா? நெக்ஸ்ட் கதிரவா ஓவியம் வரை, இது என்ன தொடர்? கட்டளை தொடர். கரெக்டா? நெக்ஸ்ட் கதிரவா என்னே உன் ஓவியத்தின் அழகு அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா சொல்றாங்கல்ல, சோ இது உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சென்டென்ஸை பல வகை தொடர்களாகவும் மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் மொழி நடை. இப்போ வந்துட்டு கவிஞர்கள் இல்லைனா வந்துட்டு பேச்சாளர்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா அவங்களுடைய பேசக்கூடிய முறையை வந்துட்டு வச்சிருப்பாங்க. இப்போ சில பேர் வந்துட்டு கொஷின் கேட்டு அதுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரியான ஒரு பேச்சு வகை இருக்கும். சில பேர் வந்துட்டு அடுக்கு மொழியில பேசுவாங்க, சில பேர் இலக்கியமாவே பேசுவாங்க. பெரியார்லாம் வந்துட்டு வட்டார மொழியில மக்களுக்கு புரியுற மாதிரியான வசன நடையில தானே பேசினாரு. அந்த மாதிரி மொழி நடை வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அதோட வகை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். கற்போர் உள்ளம் கவரும் வகையில் எழுதுவதே மொழி நடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மொழி நடை என்பது தொடர்களில் உள்ள அமைப்பொழுங்கை குறிப்பது எனலாம். நெக்ஸ்ட் கட்டுரை எழுதுறவங்க, புத்தகம் எழுதுறவங்கலாம் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மொழி நடையை வந்து வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு சில மொழி நடையை வந்து இங்க வகைகளா கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிய நடை, எளிய நடை, தனித்தமிழ் நடை, இலக்கிய நடை, மணிப்பிரவாள நடை, அடுக்கு மொழி நடை, வினாவிடை நடை, இந்த மாதிரி நிறைய நடை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு இங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினாவிடை நடை அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு இந்த ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே ஆன்சர் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். கை புனைந்து எற்றா ஓரழகே அழியா அழகெனப்படும், கை புனைந்து எற்றும் அழகு அழிந்துண்மையது, கை புனைந்து எற்றா கவின் பெரு வனப்பு என்றார் நக்கீரனாரும், கையால் செய்யப்படுவது செயற்கை, கையால் செய்யப்படாதது இயற்கை, மலையும் ஆறும் காடும் கடலும் எவர் கையால் ஆக்கப்பட்டன, அவை எக்கருவிகளால் செய்யப்பட்டன, ஞாயிறும் திங்களும் விண்மீன்களும் எவரால் செய்யப்பட்டன, புனலுக்கு தன்மை ஈந்தவர் யார், நெருப்புக்கு வெம்மை ஊட்டினவர் எவர்,
இயல்பாக அரும்பிய இவற்றின் அழகே கை புனைந்தியற்றா கவின்பெரு வனப்பாகும், மற்றதெல்லாமே போலி. அதாவது இதுல வந்து எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க பாருங்க. இந்த மலை, ஆறு, காடு, கடல் இதெல்லாம் உருவாக்குனது யாரு, இதெல்லாம் எதனால உருவானுச்சு, எந்த கருவிகளால இதெல்லாமே ஆக்கப்பட்டுச்சு, ஞாயிறு, சூரியன், நிலவு, விண்மீன்கள் இதெல்லாம் யாரு செஞ்சா, நிலா வந்துட்டு ஏன் வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, ஞாயிறு வந்துட்டு ஏன் ரொம்ப சூடா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி அவரே கேட்கிறாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு, இது எல்லாமே வந்துட்டு கவின் பெறக்கூடிய ஒரு வனப்பு, ஒரு அழகான விஷயம், இதுதான் வந்துட்டு உண்மையானது, மிச்சது எல்லாமே போலி அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொஸ்டின் கேட்டு அவரே ஆன்சர் சொல்லிக்கிறாரா. சோ இது எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னா முருகன் அல்லது அழகு அப்படின்ற நூல்ல. இது யாருடையது, நம்மளுடைய திருவி கல்யாண சுந்தரனார், திருவிக்கா எழுதின நூல் தான் இது. ஓகேவா. இதுல எப்படி இருக்கு, வினா கேட்டு அவங்களே விடை சொல்ற மாதிரி இருக்கா. இதுக்கு என்ன நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தடை விடை நடை அப்படின்றதுதான் இதோட நேம். ஓகேவா. அவங்களே தடைகளை எழுப்பி அவங்களே இதுக்கு விடை சொல்லிக்குவாங்க, அதனால இதுக்கு என்ன பேரு, தடை விடை நடை அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா வந்துட்டு வினா விடை நடை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இதுல வந்துட்டு இங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இதுல எல்லாமே குட்டி குட்டி சென்டென்ஸா அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாவே எப்படி இருக்கு, கொஷின் வினா தொடர்களா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அழகு, கவின், வனப்பு இது மூணுத்துக்குமே என்ன அர்த்தம், பியூட்டி, அதாவது அழகுன்றது தானே அர்த்தம். அந்த ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்களை வந்துட்டு இதுல பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இயற்கை, செயற்கை, புனல், நெருப்பு, ஞாயிறு, திங்கள், தன்மை, வெண்மைன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் எதிர்ச்சொல் வந்துட்டு இதுல அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. காரிருள் நீழல், தேன் பூங்காவனம், வான் பறந்த பொழில், கான் பறந்த தூறு அந்த மாதிரியான அடைமொழிகள் வந்துட்டு இதுல நிறைய இடம் பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் மலையும் ஆறும் காடும் அந்த மாதிரி எண்ணுமைகள், இந்த உம்னு சொல்லிட்டு நிறைய வெளிப்படையா வந்துருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், எண்ணுமைன்னு தானே சொல்லுவோம். ஸோ இதுல நிறைய எண்ணுமைகள் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கை புனைந்தியற்றா கவின் பெரு வனப்பு அப்படின்ற ஒரு அழகான சென்டென்ஸ் வந்துட்டு இதுல இடம் பெற்று இருக்குன்ட்டும் இந்த மாதிரி இந்த பாட்டுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் தொடரியலுக்கு வளம் சேர்க்கும் விகுதிகள். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அதை அழகாக்குறதுக்காக என்னென்ன விகுதிகள்லாம் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. தொல்காப்பியர் காலத்துக்கு அப்புறமேட்டே வந்துட்டு மொழிகள்ல வந்துட்டு மாற்றம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சுச்சா, அதே சமயத்திலேயே சென்டென்ஸ்லயுமே அந்த விகுதிகளுள்ள மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து என்னென்ன விகுதிகள்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கம் மருவிய காலம், அதாவது களப்பிரர்கள் இருந்தாங்கல்ல, களப்பிரர்களுடைய காலத்துல ஆளர் காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்குப்பெயர் விகுதிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இங்க எக்ஸாம்பிள் இங்க ஒண்ணு கொடுத்துருப்பாங்க பாருங்க. காவலாளர், ஆளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இது எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு, மணிமேகலை அதுல இடம் பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் காரர்னு இருந்துச்சா அப்படின்னா கஞ்சக்காரர் அந்த விகுதி வந்திருக்கு பாருங்க. இது எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு, சிலப்பதிகாரத்துல இடம் பெற்றிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பல்லவர், சோழர், நாயக்கர் காலங்கள்ல கூட இந்த விகுதிகள் உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாயக்கர் காலத்துல உருவான விகுதிகள் என்னவாமா, காரன், காரி, சாலி அந்த மாதிரியான ஆக்கப்பெயர் விகுதிகள் உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. காரன் அப்படின்னு என்னன்னு சொல்லலாம், வேலைக்காரன், பால்காரன், வீட்டுக்காரன் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாமா. காரி அப்படின்னா பெண் பிள்ளையை குறிக்கும் தானே, அதாவது பால்காரி, வேலைக்காரி, வீட்டுக்காரி, அலுவலக உதவியாளர் அந்த மாதிரி பெண்களை குறிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காரின்னு வரும். ஆண்களை குறிக்கிறது எல்லாமே காரன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சாலி அப்படின்னா புத்திசாலி, திறமைசாலி அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வருதா. ஸோ லாஸ்ட்ல என்ன மாதிரி வார்த்தை முடியுது, காரன், காரி, சாலி. இந்த விகுதிகள் யாருடைய காலத்துல உருவாக்கப்பட்டது, நாயக்கர் காலத்துல உருவாக்கப்பட்டது. ஓகேவா. நெக்ஸ்ட் இதோட அவ்வளவுதான், இந்த லெசன் வந்துட்டு ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. எதோட லாஸ்டா முடிக்கிறாங்க, விகுதிகளோட முடிச்சிடுறாங்க. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சென்டென்ஸை எழுதும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அழகா பார்த்து எழுதணும் அப்படின்னா அந்த பிழை அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. ஓகேவா.
திருக்குறள்ல தொடரமைப்பு கூறுகள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தோன்றா எழுவாய். நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோமா, எழுவாய் அப்படின்றது வந்து இடம்பெறாமலேயே சென்டென்ஸ் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு திருக்குறள் வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அடுத்ததா செய்யப்படு பொருள் வந்துட்டு இடம்பெறாத ஒரு திருக்குறள். நெக்ஸ்ட் பயனிலை இடம்பெறாத ஒரு திருக்குறள். இந்த 3 திருக்குறளும் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிலம்பரசன் அரசு பள்ளியில் படிக்கிறான். அவன் தம்பியும் அதே பள்ளியில் படிக்கிறான். இப்ப இதுல வந்து இந்த தொடரமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சிலம்பரசன் அப்படின்றது அவனுடைய இயற்பெயர். கரெக்டா? இதே வந்துட்டு அவன் அப்படின்னு வரும்போது ஆ இ உ அதெல்லாம் என்னன்னு நம்ம சொல்லியிருப்போம், சுட்டு பெயர்கள்னு சொன்னோமா. சோ அவன்றது சுட்டு பெயர். ஓகேவா? அப்ப இதோட ஆன்சர் என்ன? இயற்பெயர் சுட்டு பெயர். இப்படிதான் வந்துட்டு இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செலியன் காலை எழுந்து நூல் படித்து உணவு உண்டு பள்ளிக்கு சென்றான். இப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு? எழுந்து படித்து உண்டு அப்படின்னு அமைஞ்சிருக்கா? இது எல்லாமே எதை குறிக்குது? ஒரு செயலை தானே குறிக்குது. எழுந்து சென்றான், படித்து சென்றான், உண்டு சென்றான், அதெல்லாமே வினையெச்சம் தானே. இதோட ஆன்சர் வினையெச்சம். ஓகேவா? வண்ண சினை சொல்லை குறிக்காத தொடர். அதாவது இதுல ஒண்ணு வந்துட்டு மேட்ச் இல்லாம இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, செங்கால் நாரைன்னு இருக்கா. இதை பிரிச்சிங்கன்னா செம்மை கால் நாரை அப்படின்னு சொல்லிட்டு வருமா. இதோட பண்பு, இதோடைய சினை, இதோட இயற்பெயர், இது 3த்தையும் குறிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வண்ண சினை சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா. அடுத்ததா கரிகால் வளவன், கருமை கால் வளவன். இங்க பைந்தண்டு தாமரைனா பசுமை தண்டு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா இந்த அழகிய மரம் அது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கா, அதை நம்மளால பிரிக்கவுமே முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாடும் குயில். இதுக்கு நடுவுல பொருத்தமாக அமையக்கூடிய இடைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சிவந்த குயிலும் கிடையாது, பாடும் மெல்லிய குயிலும் கிடையாது, வெள்ளை குயிலும் கிடையாது. பாடும் கரிய குயில். ஏன்னா குயில் எப்படி இருக்கும்? கருப்பா தானே இருக்கும், அதனால. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? தொடரியல் ஃபுல்லாவே நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ கடைசியா அடுத்த லெசனா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அகராதி இயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் பார்ப்போம். ஓகேவா? இது நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.